இந்த மாங்காய்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா 100க்கு கால் பண்ணுவோம். எமர்ஜென்சினா 108 கால் பண்ணுவோம். தீ விபத்துனா 101 கால் பண்ணுவோம். 149ன்னு ஒரு நம்பர் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுங்க? தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பயணிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து சேவையை வழங்கிட்டு வராங்க, ஒரு ரெஸ்பான்ஸை வந்து குயிக்காக எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நடந்த நிகழ்வு தான் எனக்கு சொல்ல போகிறேன். வேலூர்லேருந்து சென்னை வரதுக்காக வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ் ஏறும்போது என் கையில் ஒரு மூட்டையும் பேக் வந்தது. பஸ்ஸில் ஏற சொல்ல கண்டக்டர் சொன்னார், லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்கணும் பண்ணார். இல்லைனா 20 கிலோக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும், 20 கிலோ கம்மினா வந்து நீங்கள் டிக்கெட் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை கீழே இறங்கிட்டு போ அப்படின்னாரு. நான் போய் 2 சீட் இருந்து ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தரையில் டிக்கெட் எடுத்துன்னு நான் அதுக்குள்ளே 149ன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னே அவர் பஸ் நம்பர் கேட்டார். நானும் கண்டக்டரில் போய் கேட்டேன் பஸ் நம்பர். அவரும் பஸ் நம்பர் சொன்னார், TN23ன்ட்டு அவன் பஸ் நம்பர் சொன்னார். நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் நம்பர் கொடுத்தாரு. அதுக்குள்ளே கண்டக்டர் என்கிட்ட வந்து டிக்கெட் கேட்டார். நானும் வந்து 200 கொடுத்து 150 டிக்கெட் இன்னும் மீதி 50 பேலன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பா நானும் வந்து கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி டிக்கெட் எடுக்க போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் ரூமில் ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அவர் வந்து டிக்கெட்டை வாட்ஸ்அப் பண்ணார். நானும் வந்து வாட்ஸ்அப் பண்ண டிக்கெட்டை அவர் 2 நம்பர் கொடுத்தாரு எனக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஒரு நம்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல, இன்னொரு நம்பர் எடுத்தாங்க. எடுத்தோன்னே சார் இந்த மாதிரி வந்து நான் வேலூரில் ஏறேன், இந்த மாதிரி வந்து லக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 25 கிலோ மூட்டை தான், அது வந்து 20 கிலோக்கு மேலே இருக்காது சார், இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டில் தான் போட்டிருக்கு 20 கிலோக்கு மேலே இருந்தாலும் டிக்கெட் எடுக்கணும், 20 கிலோ கம்மியாக எடுக்க தேவை அப்படின்னு போட்டிருக்கு சார் அப்படின்னு. அவரும் இல்லைப்பா இந்த மாதிரி வந்து டிக்கெட் எடுக்கலாம், இந்த CA GMலாம் வந்தாங்கன்னா வந்து கண்டக்டர் தான் 50 ரூபா எடுத்துக்கின்னு வந்து டிக்கெட் உங்களுக்கு தரலன்ட்டு அவரை தான் வந்து வேலையை விட்டு தூக்குவாங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு கண்டக்டர் முன்னாடி சொன்னார்ப்பா இந்த மாதிரி நான் டிக்கெட் எல்லாம் செக்கிங் வந்தாங்கன்னா என் வேலை தான் போவோம் அப்படின்னு கண்டக்டர் சொன்னார். சரி அவருக்கு நான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவரும் என்ன பண்ணார், ஃபோனை கண்டக்டருக்கு கொடுப்பாரு. அதுக்குள்ளே கண்டக்டர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு குவார்ட்டர் டிக்கெட், அதாவது ஒரு டிக்கெட்டில் வந்து குவார்ட்டர் டிக்கெட் வந்து சார்ஜ் 38 ரூபா போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து கண்டக்டருக்கு ஃபோனை கொடுத்தாரு. இப்போ 2 பேர் பேசினாங்க. பேசல அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இல்லை சார் அது வந்து 20 கிலோ மேலே இருக்கும் அப்படின்னாரு. எவ்வளோ மூட்டைன்னு கேட்டால் ஒரே ஒரு மூட்டை தான் சார், 3/4 மூட்டை தான் இருக்கும். அவர் கேட்டிருக்காரு 3/4 மூட்டைன்னா எப்படிப்பா 20 கிலோ கம்மியாக தானே இருக்கும், அவர் தான் சொல்கிறாரு பயணிது அப்படின்னாரு. இல்லை சார் 20 கிலோ மேலே இருக்கும் அப்படின்னாரு. சார் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துறாங்க. நானும் வந்து பெருசாக ஆர்கியூ பண்ணலை. நான் கேட்க வேண்டியதுனா 20 கிலோக்கு மேலே இருந்தால் வந்து அவங்க டிக்கெட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பயணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. நிறைய பேர் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டர் வந்து இந்த மாதிரி டிக்கெட்டுக்கு வந்து லக்கேஜ் வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணால் 20 கிலோ கம்மியாக தான் இருக்கும் சார்ஜ் பண்ணுவேன். சரி அதுக்காக தான் நான் கேட்கணுன்றதுக்காக தான் இது கேட்டேன். ஏன்னா 38 ரூபா கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போக முடியக்கூடாது அப்படின்லாம் ஒன்று இல்லவே இல்லை. சரி அவரும் டிக்கெட் கேட்டார். நானும் வந்து 38 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் அந்த மாங்காவை எடை போட்டேன். எடை போட்டு பார்த்த உடனே இந்த மூட்டையில் இருந்ததுல அந்த மூட்டையில் இந்த மாங்காய் தான் இருந்தது. அந்த மாங்காய் எடை போட்டால் 15 கிலோ தான் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் நடந்தது என்ன, கண்டக்டர் என்ன கேட்டார், இது ராகியான்னு கேட்டார். இல்லைன்னா மாங்கான்னு. அந்த மாங்கான்னு சொன்னது அவர் என்ன சொன்னார்னா வந்து மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருள் அப்படின்னு. நான் சொன்னேன் என்ன மாங்காய் எப்படி ஆடம்பர பொருளாக வரும், இது எல்லாமே விவசாய பொருளாக, இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் தான், இது எப்படி ஆடம்பர பொருளாக வரும் அப்படின்னு சொன்னால் அவரும் பின்னாடி போயிட்டார். அதுக்கப்புறம் அவரும் வந்து அவர்களுக்கு கேட்டிருக்காரு, அந்த ஃபோன் பண்ணி கொடுத்தேன்ல அவர் வந்து அந்த கண்டக்டரில் பேசுகிறார். இது மாதிரி வந்து அந்த பயணி ஓகேனா நீ டிக்கெட் கொடுப்பா, இல்லை டிக்கெட் கொடுக்காது அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டார். சரி நான்